இந்தியா இந்த யுத்தத்தை செய்ததன் பின்னணியில் இருந்தது என்று ராஜபக்சவை வெளிப்படையாக கூறியிருக்கிறார். சரத் பொன்சேகா கூறியிருக்கிறார். ஏன் அமெரிக்காவை அழைத்து வருகிறார்கள் என்ற போது இரட்டை கோபுர தாக்குதலின் பின்னர் அமெரிக்கா பட்டியலிட்ட தடை செய்யப்பட்ட பட்டியலில் புலிகள் அமைப்பையும் இணைக்கின்றது. அதன் பின்னர் ஆசிய பிராந்தியத்தில் தான் நிலைக்க வேண்டும், ஆசிய பிராந்தியத்தில் எதிர்காலத்தில் தன்னுடைய நடவடிக்கைகளுக்கு புலிகள் அமைப்பு ஒரு பெரும் அச்சுறுத்தலாக இருந்துவிடக் கூடாது. இவர்கள் நாடுகளை கையாளுகின்ற விடயத்திலே நாடுகளுக்குள் இன்னும் ஒரு நாடு உபநாடு உருவாகி அது ஒரு பலமான கட்டமைப்பாக இருந்தால் தன்னுடைய நடவடிக்கைகளுக்கு ஆபத்தாக வந்துவிடும் என்ற உணர்ந்த அமெரிக்கா அன்று இந்தியாவோடு இணைந்து இந்தியாவுக்கு இருந்த புலிகள் மீதான வெறுப்பையும் சாதகமாக பயன்படுத்தி புலிகளை அழித்தொழித்தது. உங்களுக்கு தெரியும், இந்திரா காந்தி விவகாரமும் உங்களுக்கு தெரியும். இந்திரா காந்தி விவகாரத்திலே இந்திரா காந்தியை எவ்வாறு சீக்கியர்களை வைத்து படுகொலை செய்தாலும் அதன் பின்னணியில் இருந்த அரசியலையும் யாரும் மறந்துவிட முடியாது. அதற்கு உளவு பார்த்தார்கள் என்று பிரித்தானியாவின் உளவு அமைப்புகள் மீது கூட இன்று வரையும் குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட முடியாமல் இருக்கின்றது. ஆனால் இந்த விவகாரத்திலே சமாதான பேச்சு காலத்திலே விடுதலை புலிகளுக்கு சார்பான பல கப்பல்கள் ஆசிய கடற்பரப்பில் இந்திய பெருங்கடப்பில் வருகின்ற போது காட்டி கொடுக்கப்பட்டு இலங்கை அரசால் பிடிக்கப்பட்டது, சில கப்பல்கள் இந்திய அரசால் பிடித்து கொடுக்கப்பட்டது. இதன் பின்னணியிலும் அமெரிக்கா இருந்தது. இந்த யுத்தத்தை பொறுத்தவரையிலும் புலிகள் அமைப்பு பிரதானமான 3 கட்டமைப்புகள், தரைப்படை, கடற்படை மற்றும் காவல் படையோடு மிகவும் பலமாக இருந்தவர்கள். அதன் பின்னர் அவர்கள் வான்படையை உருவாக்கிய பின்னர் இவர்கள் இனி இந்த ஆசிய பிராந்தியத்திலே இவர்களை அனுமதித்தால் அது ஒரு ஆபத்தான கட்டத்தை அடைந்துவிடும், எங்களுக்கு ஒரு பெரும் சவாலாக வந்துவிடும் என்பதை இந்தியா உணர்வதற்கு முன்னர் அமெரிக்கா இதனை ஊகித்துக் கொண்டது. ஏனைய நாடுகள் விட்டுக் கொடுப்புகளுக்கு தயார் இல்லை. இனத்துக்காக இருக்கக்கூடிய எவர் மீதும் அமெரிக்கா எந்த ஒரு விதத்திலும் தன்னை ஈடுபாட்டோடு காட்டிக்கொள்ளாது. அந்த வகையில் புலிகள் அமைப்பை பொறுத்தவரையில் அவர்கள் மக்களுக்காகவே தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்தார்கள். மக்களுக்காக பயணிக்கின்றவர்களை நாங்கள் ஒரு கட்டத்திலே எங்களை கையகப்படுத்த முடியாமல் இருக்கிறது என்பதை உணர்ந்த அமெரிக்கா இந்த விடயத்தை மிகவும் கச்சிதமாக காய் நகர்த்தி இந்த இடத்திலே தங்களுடைய தேவைகளை முழுமையாக ஒரு சரணடைதலோடு முடிக்கின்றது. இலங்கையில் ஈழத்தமிழர்களுக்கு இடம்பெற்றது இன அழிப்பு, ஈரானில் இடம்பெறுவது ஆட்சி மாற்றம். ஆட்சி மாற்றம் அங்கு இங்கு இன அழிப்பு, இரண்டையும் செய்வதன் பின்னணியில் 2 பிரதானமான நாடுகள் தான் முன்னிலை வகித்தன. அன்று அமெரிக்க எதிர்ப்பு நாடுகளும் அமெரிக்க சார்பு நாடுகளும் எங்களுக்கு எதிராக நின்றன ஈழத்தமிழர்களுக்கு. இன்று ஈரான் களமுனையில் அமெரிக்க எதிர்ப்பு நாடுகள் ஈரானுக்கு சார்பாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. சரணடைதல் சாத்தியமா? பலமாக இருந்த ஒரு அமைப்பை பலவீனப்படுத்துவதில் அமெரிக்காவினுடைய சிஏஏ மற்றும் இஸ்ரேலினுடைய மொசாட் அமைப்புகள் மிகவும் கைதேர்ந்தவர்கள். அவர்களுக்கு நிகர் யாரும் இல்லை. அதற்கு அடுத்தபடியாக இந்தியாவினுடைய ட்ரோ அமைப்பும் இதற்கும் எந்த வகையிலும் சலை